சில நேரங்களில் நமக்கு அற்புதங்கள் நமக்கு வேண்டுமா இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, யாராவது ஒருத்தருக்கு இதே போல பிரச்சனை இருந்து ஆண்டவர் அவளுக்கு செஞ்சாருன்னு வைங்களேன், நம்ம உடனே எப்படி ஜெபிப்போம் தெரியுமா? ஆண்டவரே, அவர்களுக்கு செய்தது போல எனக்கு, சத்தமா சொல்லுங்க, நம்ம அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு செஞ்சது மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, அவனுக்கு இப்படி பண்ணுனீங்களே எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே. நான் உண்மையிலே சொல்லப்போனா அந்த ஜெபம் தவறு. ஆமே, அவங்களுக்கு செஞ்சீரே எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணலாம், அப்படி ஜெபம் பண்றது. ஆனா அவங்களுக்கு செய்தது கேட்கல, அப்படி நம்ம ஜெபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரே வியாதி ஒரே பிரச்சனை, ஆனா 3 பேரையும் கர்த்தர் எப்படி டீல் பண்றாருன்னா 3 வித்தியாசமான விதமாய் டீல் பண்றாரு. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாரானால் நீங்க போடுற ரூட்டின் படி அல்ல. நீங்க ஒருவேளை ஒரு ரூட்டை நீங்க போட்டு வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். இந்த ரூட்டை போட்டு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அவ்வளவுதான், சிவானந்த காலனி போயிடலாம், இப்படி போய் காந்திபுரம் போயிடலாம், இப்படி போய் சென்னை போயிடலாம் அப்படின்னு நீ ஒரு ரூட்டை போட்டிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். ஆனா உங்க பிளான் படி அல்ல, என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தின்படியே. ஆமென் சொல்லுங்கள்.